பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். முதலாவது 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய இருதயத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டே இருப்போம். அநேக காரியங்களை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் அறிகிறார். நம்முடைய விண்ணப்பத்தை அறிகிறார். நம்முடைய வேண்டுதல்களை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நிச்சயமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விருப்பத்தையும் எல்லா வேண்டுதலையும் ஆண்டவர் நிறைவேற்றி நம்மை ஆஸ்வதிக்கப் போகிறார். எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் மனமகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தரிடத்தில் நம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் பாரங்களையும் வேண்டுதலையும் அவர் நிறைவேற்ற போதுமானவராகவே இருக்கிறார். இந்த புதிய நாளிலே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தில் நீ என்னென்ன காரியத்துக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ரெண்டாவது, கர்த்தருக்கு மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். முதலாவது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். ரெண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போய்விடுகிறது. ஆமென். எட்டாத கனியை போல மாறிவிடுகிறது. அநேக காரியங்களுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் அது நமக்கு ஒரு எட்டாத கனியை போல வாய்க்காமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேல் 100% நம் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது நம்முடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருங்கள். ஆமென். அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு 100க்கு அதிபதி, அவனுடைய பிரியமான வேலைக்காரன் பலவீனப்பட்டிருக்கிறான். மரணத்துக்கு ஏதுவான வியாதிவாய்ப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். இவன் என்ன செய்கிறான்? 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் ஆட்களை அனுப்பி தன்னுடைய 100க்கு அதிபதி குணமடைய அந்த பிரியமான வேலைக்காரன் குணமடைய வேண்டும் என்று சொல்லி மூப்பர்களை அனுப்புகிறான். அவங்க வந்து இயேசுவிடம் கருத்தாய் வேண்டுகிறார்கள். அப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 100க்கு அதிபதி வீட்டுக்கு போக புறப்பட்டு வரும்போது வழியிலே 100க்கு அதிபதி அவரை சந்திக்கிறான். ஆண்டவரே, நீர் வீட்டுக்கு வருவதற்கு நான் ஒரு பாத்திரன் அல்ல, என்னையும் ஒரு பாத்திரனாக எண்ணவில்லை. அதனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுதும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். உடனே பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஆச்சரியம், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே, காணவில்லை என்று சொல்லி, நீ போ, உன் வேலைக்காரன் குணமாக இருப்பான் என்று சொன்ன உடனே இந்த 100க்கு அதிபதி போயிட்டான். வீட்டுக்கு போய் பார்க்குறான், அந்த வேலைக்காரன் குணமாக இருக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 100க்கு அதிபதிக்கு அந்த நம்பிக்கை, ஆமென், அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் வேலைக்காரனுக்கு குணமடைய வைத்தது. இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், அற்புதமான விடுதலை கொண்டு வரும். நாம் 100க்கு 100% இயேசுவையே நம்புவோம். அவரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது பார்த்திங்கன்னா, அந்த சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். மூன்றாவது, நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது நம்மை எப்படி ஆண்டு வைப்பார்? அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற அளவுக்கு நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு காத்திருப்போம். அவர் நம்ம கற்றுக் கொடுத்த வழியை நாம் கை கொள்வோம். அப்படி கை கொள்ளும் பொழுது நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த பூமியின் சுதந்திரித்துக் கொள்கிற அளவுக்கு நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் முதலாவது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். ரெண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள், நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மூணாவது, கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருடைய வழியை கை கொள்ளுங்கள், அவர் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க.
பூமியை சுதந்திரத்துக் கொள்கிற அளவுக்கு உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் முழுதும் அவருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னமும் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.